இவன் கடைசி படம் சொல்லியே பில்டப் பண்ணானுங்க. கடைசி படமா இது கிடையாது, அடுத்த படம் இருக்கு. எதுக்கு அட்லி வந்திருக்காங்க? அட்லிக்கு என்ன சார் வேலைங்க? இல்லை சார், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்கிறான், சற்று முன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த உச்ச நடிகைனா. டேய், அது உச்ச நடிகை இல்லடா, அது எச்ச நடிகை. சச்சினா இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், குஷியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அடி ஓங்கி அடித்த அடி தான் இது படையப்பா. அந்த ரீரிலீஸாக என்ன ஆச்சு பார்த்தீங்கல்ல, அதுதான் உதாரணம். நகரியில் போய் வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறவன் அவனை போய் எங்கே சார் மலேசியா கூட்டு போக போகிறானுங்க. வாங்கின காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை பில்டப் கொடுப்பானுங்க. என்னன்னு கேட்டால் என்னை கூப்பிட்டாரு விஜய், ஃபோன் பண்ணியே என்னை கூப்பிட்டாரு. நான் இங்கே வந்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது சொல்லாருக்கு பாருங்க, அதெல்லாம் வரும் பாருங்க. சொல்லுங்க பாருங்க. இல்லைன்னா ஒரு நாரி படம் ஒன்று பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னாடை வந்து ரஜினி ரசிகரில் வந்து பார்த்தீங்கன்னா மயிருன்றான். அந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க முதல்ல. ரஜினி ரசிகரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்க கிடக்குறான மயிருங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான்னா இதெல்லாம் வந்து எங்கே போய் சேரும்? இதெல்லாம் ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போடும்போது செருப்பால் அடிப்பானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவிஎம் மிஷின்லையே அப்போ தெரியும், இப்போ தெரியாது. ரஜினி ரசிகர்களை வந்து மயிருங்கன்னு சொல்கிறதுலாம் இப்போ தெரியாது. ஒழுங்காக பேசணும். ஒரு எவ்வளோ பெரிய உச்ச நடிகர், உண்மையான உச்ச நடிகர்னால் அது ரஜினிகாந்த் தானே சார், வேறு யார் சார் சொல்ல முடியும் இந்தியாவிலேயே? படத்தோடைய டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முன்னாடி டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் காத்து வாங்குது யூஎஸ்ஏட ப்ரீமியர் புக்கிங்கில். அதுதான் சார், புரியுதுங்களா? இங்கே தமிழ்நாடு இருந்தால் எல்லாமே பண்ணலாம், ஏமாற்றலாம். மலேசியாவில் ஏமாற்ற முடியாது. எல்லாமே அப்படி தான். வெளிநாட்டில் இவங்க வச்ச நோக்கம் என்ன தெரியுமா? இங்கே இருந்தால் டிக்கெட் போட முடியாது, அங்கே இருந்தால் டிக்கெட் போட முடியும். அந்த ஒரே காரணம் தான். இங்கே அனுமதி ரத்து இதே இந்நேரம் இங்கே இருந்தால் என்னென்ன சீன் போட்டிருப்பானுங்க. போலீஸு கெடுபிடி பண்ணிச்சு, வழியை மறிச்சிட்டாங்க, அதை விடலை இதை விடலைன்னு. எதுக்காக அங்கே போட்டால் ஒரு டிக்கெட் 20,000 10,000 விற்கும் போது அதில் பெரிய கலெக்ஷன் பார்க்க முடியும். பத்தாத்துக்கு என்னென்னு கேட்டால் இப்போ வந்து சேட்டலைட்டுக்கு சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய தொகையை பார்க்க முடியும். இப்போ புரியுதுங்களா வியாபார நோக்கம் என்னன்ட்டு? அப்புறம் இவன் எப்படி மக்களுக்கு நல்ல செய்வான்? இவன் கடைசி படம் சொல்லியே பில்டப் பண்ணானுங்க. கடைசி படமா இது கிடையாது, அடுத்த படம் இருக்குது. எதுக்கு அட்லி வந்திருக்காங்க? அட்லிக்கு என்ன சார் வேலைங்க? நீங்கள் அப்படி வந்து இயக்குனருக்கு வரணும்னு சொன்னால் எத்தனை படத்தோட இயக்குனருக்கு வரணும்? அங்கே 3 பேர் வந்திருக்கான். ஏன் அட்லி வந்திருக்கான்? அடுத்த சாய்ஸ் அவனுக்கு தான். லோகேஷ் கனகராஜ் வந்திருக்கான். ஏன் அவன் அடுத்த சாய்ஸ் அவனுக்கு இருக்கான்? ஏன்னா இப்போதைக்கு பீக்கில் அவனுக்கு தான் இருக்கிறானுங்க. எப்படி இப்போ இவங்ககிட்ட ஒரு படம் நடிச்சாருன்னா அடுத்தது 71 அவங்ககிட்ட நடிப்பான். இவ்வளோதான், இல்லைன்னா வேறு யாருமே கிடையாது சார். நான் கேட்குறேன், ஏன் இந்த ஜனநாயகன் டீமில் இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறானுங்களே? யாராவது வந்திருக்கிறாங்களா? சீன் போடுறானுங்க. இது அட்லி நெக்ஸ்ட் படம் அட்லி தான் வந்து இயக்குனர் சார். இவருக்கு முதல்ல சினிமா துறையில் வாழ்க்கை கொடுத்தவர் வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய குடும்பமும் டைரக்டர் விக்ரம் தான் சார். இதில் சார் முதல்ல வந்து பாருங்கள், இப்போ நிகழ்ச்சி முடியும் போது தான் தெரியும் இவங்க யார் யார் வந்தாங்கன்ட்டு. ஒரே ஒரு வந்து ஒருத்தர் தயவு செஞ்சு யார் மட்டும் கேட்டுறாதீங்க. இந்த காணொலி பார்க்குறவங்களும் ஒரு சேனலை இப்போ போட்டான், ஆடியோ லான்ச்சுக்கு வந்து உச்ச நடிகைன்னு போட்டான். என்னடா இது, என்ன நடிகை? ஆடியோ லான்ச்சுக்கு வந்த உச்ச நடிகை. டேய், அது உச்ச நடிகை இல்லடா, அது எச்ச நடிகை. யாருன்றதை நீங்களே போய் பார்த்துங்க, நான் சொல்லவே மாட்டேன். இந்த தியாக தலைவின்னு போட்டாங்களா? இல்லை சார், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்கிறான், சற்று முன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த உச்ச நடிகைன்னா. டேய், அது உச்ச நடிகை இல்லடா, அது எச்ச நடிகை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன். அதை வேற முகத்தை காட்டாமல் அப்படியே பின்னாடி காட்டுறதும் முதுகு காட்டுறதும் பில்டப் வேறு. அது ஏற்கனவே 20-30 வருஷமாக பார்த்த பொம்பளை தானே சார். அதை வேற முகத்தை காட்ட மாட்டாங்களாம், பின்னாடி காட்டி அப்படி காட்டி மயிரை காட்டி அதை காட்டி மட்டையை காட்டி ஓ உங்கள் உச்ச நடிகை வந்துட்டானுங்க. யாரான்னு பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா அது விடுங்க. யூஎஸ்ஏல டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க சார். கூலியோடைய டிக்கெட் புக்கிங்கில் 5% கூட நான் வரல இந்த படம். போதுமா? இவங்க வந்து உச்ச நடிகர்ன்றாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். எப்படி பார்த்தாலும் சார் நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு வாரம் போட்டோம் சார். ஒரு வாரத்தில் பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆன்லைன் இந்த புக்கிங் வருது இல்லை, அப்போவே தெரிஞ்சுக்கலாம் சார் இது என்ன லட்சத்தில் ஓடுன்னு சொல்லிட்டு. படம் ஓடாது சார். அதனால தானே இப்போ பராசக்தியை வந்து சென்சார் போர்டை வச்சு எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறான்னு தெரியுங்களா உங்களுக்கு? அது ஒரு தனி கதை சரிங்களா. இப்போ தான் புதுசாக வந்து கதை திருடிட்டாங்கன்னு சொல்கிறான். எப்படி இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்?
படம் ரிலீஸ் ஆகுது எப்படி கதை தெரிஞ்சு கதை வந்து பார்த்தீங்கன்னா என் கதையை திருடிட்டாங்கன்னு ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். சென்சார் போர்டில் ஏகப்பட்ட நெருக்கடிகள். அதையெல்லாம் தாண்டி பராசக்தி வெற்றி அடையும் காரணம் கதை. கதை சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவார். இது விஜயெல்லாம் கடந்து போயிடுவார். அந்த அளவுக்கு வந்து படத்தில் வந்து வெயிட்டு. அந்த படத்தில் பராசக்தியில் குறிப்பாக நான் சொல்கிறேன், பராசக்தியில் வந்து கதை தான் வந்து அங்கே வெயிட்டு. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க கிளைமேக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் மொத்தமாக நம்ம எல்லாருடைய மனசையும் அள்ளிடுறாருன்றாங்க. கடைசி கிளைமேக்ஸில் அவ்வளோ அற்புதமான ஆக்டிங்கிறாங்க. பொறுத்து இருந்து பாருங்கள். சும்மா இந்த ஜனநாயகன் வந்து மசாலா தடவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சிக்கன் 65 தரானுங்க அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது பொறுத்து வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இல்லை சார், யூஎஸ்ஏ புக்கிங்கில் பிரபாஸோடைய தெலுங்கு படம் ராஜா சாமி இவருடைய லீடிங்கில் இருக்கிறாரு டிக்கெட் புக்கிங்கில். அதை தான் நான் சொல்கிறேன். இல்லை சார், இது நல்லா கொஞ்சம் கடந்த காலத்தை நீங்கள் ரீரிலீஸில் 1 by 1 பார்த்துட்டே வாங்க. நீங்கள் எங்கேருந்து நீங்கள் சச்சின்லேருந்து வாங்க. இந்த கடந்த 1 இயரில் மட்டும் சச்சினாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், குஷியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அடி ஓங்கி அடித்த அடி தான் இது படையப்பா. அந்த ரீரிலீஸ்லாம் என்ன ஆச்சு பார்த்தீங்கல்ல, அதுதான் உதாரணம். அதுதான் உதாரணம். இன்றைக்கி போயிட்டுருக்குது படையப்பா. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஓடிட்டுருக்குது. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா அது? இது யாருமே எதிர்பார்க்காத வெற்றி தான் இது. ரீரிலீஸில் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் வந்து இனி அதெல்லாம் காலம் இந்த மசாலா படங்கள் பார்த்த காலம்லாம் போயிடுச்சு சார். கதையை தேடுவாங்க. படையப்பாவை பார்க்குறாங்கன்னா அதில் கதை இருக்குது. சும்மா வந்து பார்த்தா வந்து வெறும் கதையே இல்லாமல் ஒரு சீன் போடுறது அதெல்லாம் காலம்லாம் மலையேறிச்சு. அதெல்லாம் அப்படி ஓடணும்னா சர்க்கார் ஓடி இருக்கணுமா? நான் கேட்குறேன். கதையே கிடையாது, சும்மா சீன் போட்டா. சார், மலேசியா மன்னர் வந்து விஜயை கௌரவிக்க போகிறாராம் சார். முதல்ல அவன் போனானா இல்லையா? முதல்ல இந்த பொய்யா இருப்பாள் சார். நீங்கள் ஒன்று இவன் கெஞ்சி கேட்டிருப்பான் சார், எனக்கு ஒரு டிக்கெட் போடுங்க மலேசியாக்குன்ட்டு. புரியுதுங்களா? அவன் நகரியில் போய் வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறவன் அவனை போய் எங்கே சார் மலேசியா கூட்டு போக போகிறானுங்க. வாங்கின காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை பில்டப் கொடுப்பானுங்க. என்னன்னு கேட்டால் என்னை கூப்பிட்டாரு விஜய், ஃபோன் பண்ணியே என்னை கூப்பிட்டாரு. நான் இங்கே வந்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் வரும் பாருங்கள். யார் பொய்யார் போல சொல்லுவான், என்னை கூப்பிட்டாங்க, நான் வந்து இங்கே நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம இதை விட்டுட்டு நம்ம அங்கே போயிட்டு பண்ண முடியாது சொல்லிட்டு, சாரி சார் என்னால் வர முடியல சொல்கிறேன் சார் பில்டப் பண்ணுவானுங்க. அதுதான் செய்யார் போல. நான் பொய்யார் பாலா மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. பில்டப் கொடுப்பானுங்க. மலேசியா மன்னர் வந்தார், காலில் விழுந்தார், இது கதறி எழுதார், எங்கள் நாட்டிலே நீங்கள் தங்கியிருக்கன்னு சொன்னார், விஜய் முடியாதுன்ட்டு வந்துட்டார் சொல்லுவானுங்க பாருங்கள். எல்லாம் பில்டப் பண்ணுவானுங்க. ஃப்ரான்ஸில் இத்தனை ஷோ டிக்கெட் வித்துச்சு இவங்களே ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டானுங்க. டிக்கெட்லாம் எதுவும் புக்கான மாதிரி தெரியல. இவங்களாம் ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப் பேசி ட்விட்டர் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. திரும்பவும் வந்து ஹையஸ்ட் டிக்கெட் சேல்ஸ் உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போவே முதல் நாள் இன்றைக்கே 200 கோடி ரூபாய் வருமானம் வந்துருமா இவங்களே உருட்டுட்டானுங்க. ஏன்னா கூலி வந்து முதல் நாள் ஆர்கானிக்காக 151 கோடி வசூலாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சார் நான் சொல்கிறேன் பாருங்க சார், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 நாள் சார். அதோட பார்த்த கூட்டமே வந்து பார்க்கும். நீங்கள் வேணா பாருங்கள். அதை தாண்டிலாம் வந்து பார்த்தா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இவன் செல்வாக்கு போயிடுச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு எனக்கு ஆதாரப்பூர்வமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த இடத்த சொல்கிறேன், இதே நம்ம அது நாமக்கல் நான் சொல்கிறேன், இந்த மாவட்டம் கரூர், நாமக்கல், திருச்சி, இங்கேருந்து பல பேர் பேசுகிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீதான பார்வை மாறிடுச்சு. இதுதான் சத்தியமான உண்மை. அதனால் அடுத்தடுத்த நிகழ்ச்சி எல்லாமே அவங்க வந்து பார்வைக்கு வந்துட்டு தான் இருக்குது. சும்மா சீன் போட்டுருக்கானுங்க. நடிகனாக இருந்த வரைக்கும் மரியாதை அந்த செல்வாக்கெலாம் இருந்தது. ஒரு இன்னசென்ட்டான ஒரு நடிகராக பார்த்தாங்க. அப்போது இருந்தது அந்த செல்வாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்னிங் மைண்டில் அவங்க பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. பல காட்சிகள் நம்ம பார்க்குறோம்ல. எவன் செத்தாலும் போகிறது கிடையாது, பாடியை தூக்கின்னு வீட்டுக்கு வாங்கன்றது. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல நிகழ்ச்சி பரவாயில்ல. நான் வந்து பேர் நல்ல பேர் எடுத்து ரொம்ப நாள் ஆகும் சார். கெட்ட பேர் எடுத்து ஒரு செகண்ட் எடுத்துடலாம். அதுதான் உதாரணம். விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் ஆயிடுச்சு. அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு. அந்த மக்கள் அங்கே போய் சந்திக்காமல் அவங்கள வர வச்சு பண்ணது. ஒரு பெண் வந்து எனக்கு பணம் வேணாம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சது. அது குறைஞ்சபட்சம் அந்த பெண்ணுக்கூட அந்த கட்டசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் சந்திச்சிருக்கணும், யாராவது பேசியிருக்கணும். இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன பிழை நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன பிழை கிடையாது, பெரிய பெரிய பிழை அதெல்லாம். அதெல்லாம் செல்வாக்கு வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதோ விஜய் வேண்டாதெல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற உண்மையை பேசி ஆகணும். விஜய்க்கு வந்து செல்வாக்கு வந்து புகழ் செல்வாக்கு எல்லாமே வந்து சரிஞ்சிக்கிட்டே வருது வேகமாக. இது உண்மை. இது இல்லை சார், ரஜினி படத்து கூட இவர் படத்தால் எங்கேயுமே போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. எங்கேயுமே ரஜினி படம் வசூல் இவர் அடித்தது சரித்திரமே கிடையாது.
இது என்ன உச்சத்தில் இருக்காரு? எல்லாம் ஆகும்னா வந்து 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டாரு, வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா சம்பளத்தை விட்டாரு, பேசிட்டே இருக்கானுங்க. யாராவது வந்து போய் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்தோ இல்லை இடியிலேருந்து போய் ஏதாவது வந்து கேட்க போகிறாங்களா? சொல்லிக்க வேண்டியதான், வாயில் வருது பார்த்தீங்கன்னா காசாப்புறமா அள்ளி விட வேண்டியது தான். 500 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொன்னால் கூட நம்புவானுங்க. ஸோ தற்கொலை கூட்டம் தானே சார், இங்கே தருதலை கூட்டம் தானே, தற்கொலை கூட்டம் தானே. சொல்லுங்க பாலா. இல்லைனா ஒரு நாரி படம் ஒன்று பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னாடை வந்து ரஜினி ரசிகரில் வந்து பார்த்தீங்கன்னா மயிருன்றான். அந்த வீடியோவை போடுங்க, அந்த வீடியோ போடுங்க முதல்ல. ரஜினி ரசிகரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு கிடக்குறான மயிருங்க அவனுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான்னா இதெல்லாம் வந்து எங்கே போய் சேரும்? இதெல்லாம் ரஜினி ரசிகர்கள் யாராவது ஓட்டு போடுவானுங்க உங்களுக்கு? அப்படி தான் அஜித்தை சொல்லிட்டு இருந்தானுங்க. தப்பு இல்லையா? யாருமே சொல்கிறேன் ரஜினி ரசிகர் நீ ஏதாவது அர்த்தம் இருக்கணும். இதில் சொல்லக்கூடிய யாரான்னு கேட்டால் ஒரு தருதலை கேட்டால் விர்ச்சுவல் வாரியர் பொறுக்கி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் வந்து படம் பார்க்க வரலன்னா அவனுக்கு மயிர் ஒன்றும் அப்படியே அசால்ட்டாக இது அவனுக்கு ஒன்றும் ஒரு மயிரும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தற்கொலை கூட்டங்களை வந்து வளர்த்து வச்சுருக்கிறானுங்க. இந்த மாதிரி தற்கொலைகள் பல தற்கொலைகள் இருக்கிறானுங்க. ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போடும்போது செருப்பால் அடிப்பானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவிஎம் மிஷின்லையே அப்போ தெரியும், இப்போ தெரியாது. ரஜினி ரசிகர்களில் வந்து மயிருங்கன்னு சொல்கிறதுலாம் இப்போ தெரியாது. ஒழுங்காக பேசணும். ஒரு எவ்வளோ பெரிய உச்ச நடிகர், உண்மையான உச்ச நடிகர்னால் அது ரஜினிகாந்த் தானே சார். வேறு யார் சார் சொல்ல முடியும்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சொல்கிறேன். அப்போ நீங்கள் அவங்க வந்து அவமரியாதை பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கேடு காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம், கெட்ட காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். தூக்கி அடிக்க போகிறானுக்கு பாருங்கள். அப்போ தெரியும், எலெக்ஷன் அன்றைக்கி தெரியும் நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்னன்ட்டு. ஏதாவது ஒரு பகை இருந்தோ வன்மம் இருந்தோ சொன்னால் கூட பரவாயில்ல. அவனுங்களாம் ஒரு மயிரும் ஓடு போடுறதால என்ன பெரிய லாடு லபுக்கு மாதிரி பேசுனா? இல்லை சார், ரஜினிக்கு வந்து உக்கும் பாட்டு எழுந்தார்ல, அதே வந்து ஜனநாயக படத்தில் இவர் ஒரு பாட்டு எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுப்பான் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு பாட்டு. சார் எல்லாத்துலேயுமே ரஜினிகிட்ட தான் சார் பிச்சை எடுக்கிறாங்க. ரஜினிகாந்த் படத்தெல்லாம் காட்டி எங்கள் தலைவர்னு சொல்லிலாம் பேசுகிற வசனம் விஜய். நான் கேட்குறேன் இந்த விர்ச்சுவல் இந்த தற்கொலை நாய்களை கேட்குறேன். ரஜினிகாந்த் வந்து தலைவர்னு சொல்லலையா? படத்தில் பேசலையா? கெர்வி சார் வந்து அதான் சொல்லுவாங்களா, அந்த கன்னிங் மைண்டு கெர்வித்தனம் உள்ளவனுங்களாம் அதான் திமிர்த்தனம், கெர்வித்தனம், ஆணவம், அகம்பாவம் அதெல்லாம் இருந்தால் அதுக்கு தான் வந்து மே மாதம் பதில் இருக்குது, சரியான பதில் இருக்குது. இவன் பிராண்டை கிழிக்கிறதா நம்ம முழு நேரம் வேலையை. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். மலேசியா மக்களை இப்படி ஏமாத்துறாரு, மலேசியாவில் வேலை செய்கிறவங்களும் இப்படி ஏமாத்துறாரு. மலேசியா மக்களை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை மலேசியாவிலேருந்து ஏமாத்தலான்னு சொல்லுங்கள். தமிழ்நாடு மக்கள் மலேசியா போய் ஏமாந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இங்கிருந்து ஏமாத்தலாம், மலேசியாவிலேருந்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறான் அவன். புரியுதுங்களா? அதனால தான் அந்த பில்டப்பு. ஆடியோ லான்ச்ல அஜித்துக்கு பிச்சை எடுத்துட்டாரு, ரஜினியை பிச்சை எடுத்துட்டாரு. நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கு இவங்களுக்கெல்லாம் என்னென்னா எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் பத்திரமா நம்ம ஊர் போய் சேரணும், நம்ம இன்னொரு நாட்டில் இருக்கிறோன்ற அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். முழுசாக பத்திரமா போய் நம்ம தமிழ்நாட்டில் போய் சேர்ந்துடணும், அங்கே இருந்தால் பரவாயில்ல, நம்ம திமுக அரசு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இருக்கவே வந்து நம்ம மோடிஜி வந்து அமித்ஷாஜி இவங்க இருக்கிறாங்க காப்பாற்றுறதுக்கு. இங்கே மலேசியாவில் திடீர்னு ஆப்படிச்சிருவானுங்க அப்படின்ற அந்த பயத்திலே தான் இருக்கிறானுங்க. அவன் மூஞ்சில சந்தோஷம் தெளிவு இருக்கான்னு பாருங்கள், எதையோ பறி கொடுத்தா மாதிரி இருக்கிறானுங்க பாருங்கள். வேணா அந்த உச்ச நடிகைங்கிறல அந்த உச்ச நடிகை கூட பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து மொத்தம் மூஞ்சி வந்து உச்சா போகும்போது மூஞ்சி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் வேணா பாருங்கள். தியாக தலைவி சார் அவங்க என்ன பேசுறீங்க? அப்புறம் இந்த விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஏதாவது இருக்கு அந்த மாதிரி இருக்கிற சொல்லிவிடுவேன் நான். அப்புறம் யாரை போடுறானுங்க உச்ச நடிகை வந்து வந்திருக்காங்கன்ட்டு மூஞ்சை காட்டாமல் முதுவியும் பின்னாடியும் காட்டுறானுங்க. ஏன்டா மூஞ்சி தான் காட்டணும், அதில் ஒரு பில்டப்பு என்னன்னு கேட்டால் உச்ச நடிகை. அதை 30 வருஷமாக பார்த்துருக்கா, அது ஒரு எச்ச நடிகை. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க இன்னும் என்னென்ன மாதிரிலாம் சீர்கேடு விதைக்க போகிறாங்கன்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.